நூற்றுக்கும் மேற்பட்ட கோபி அதிமுக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியுடன் சந்திப்பு நிகழ்த்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் இருந்த நகர செயலாளர் EPS உடன் சந்திப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இது பற்றிய கூடுதல் பார்வையை பதிவு செய்வதற்காக நம்மிடையே கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்றிருக்கிறார். அவர் கட்சியின் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது அவருடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் EPS சந்திச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய பின்விளைகள் எப்படி இருக்கும் சார்? நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, செங்கோட்டையன் அமித்ஷா அவர்களை போய் பாக்குறாரு, அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கவுண்ட் டவுன் இனிமேல் நெருக்கடின்ற மாதிரிலாம் பதிவு செய்திகள்லாம் இருக்கு. அதாவது ஒரு சில செய்திகள் என்ன நமக்கு வருதுன்னா, செவிவழி செய்தி, பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதை செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார் திரு செங்கோட்டையன். அந்த முயற்சியில அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அவர் எதிர்பார்க்கல சற்றும் பதவியெல்லாம் பறிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம், அதனால எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கலாம், பிஜேபி சொல்றதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு பிஜேபி கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கலாம்னு அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அவர் எடுத்த முயற்சிக்கு அது பின்னடைவா பதவி பறிக்கப்படுகிறது. அவர் பதவி இல்லாம கூட இருந்த ஒட்டுமொத்த கூடாரத்தினுடைய பதவியும் பறிக்கப்பட்ட உடனே அவர் எதிர்நோக்கி இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்னு அவர் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 10 நாள் கெடு அப்படிங்கும் போது எந்த தலைமையும், அது எந்த கட்சி தலைமையா இருந்தாலும் கெடுவ விரும்பாது. சோ இது ஏதோ ஒரு வகையில் அவர் எதிர்நோக்கி இருக்காரு அப்படின்னு நம்ம அனுமானிக்க கூடாதா? ரெண்டு சைடுமே எதிர்பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு எடுப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கல. அதே மாதிரி அவரை கட்சி பதவியில இருந்து இவர் நீக்குவாருன்னு செங்கோட்டையனை எதிர்பார்க்கல. இப்ப இந்த பிரச்சனை பெருசானவன யாரு இந்த தகவலை சொல்லி அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்டே போயிட்டு, ஐயா நீங்க சொன்ன தகவலை அங்க போய் சொன்னோம், இதை வச்சு ஒரு விஷயத்த பேசு பொருளாக்கி விவாதமாக்கி கட்சி இணைக்கலான்னு பார்த்தா அவரு கட்சி பதவியே பறிச்சிட்டாப்ல, இதுக்கு எதனா பஞ்சாயத்து பண்ணி விடுங்க, பைசல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையன் போயிருக்காரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, போயிட்டு செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளரா பிஜேபி அறிவிக்கும், செங்கோட்டையன் இனிமேல் டிடிவி OPS எல்லாத்தையும் சேர்ந்து அவர் ஒரு சக்தியாக வர போறாருன்ற மாதிரிலாம் செய்திகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையா அதுவும் இல்ல. அங்க போயிட்டு பதவியில இருந்து நீக்கிட போறாங்க. அதுக்கப்புறம் என் நிலைமையும் OPS நிலைமை தான், அது வரலாம் எதுவும் அவசரப்பட வேணா, கொஞ்சம் நிப்பாட்டி வைங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல பெயில் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு போவோம் இல்லீங்களா, அந்த மாதிரி செங்கோட்டையன் போயிருக்காரு. பட் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும்ல. இந்த பதவிகள்ல இருந்து நீக்கப்பட்ட அதிமுக தலைவர் ஒருவரை அதிமுக தலைமையுடைய ஒப்புதல் இல்லாமையோ இசைவு இல்லாமையோ அமித்ஷா சந்தித்திருந்தானா அது என்ன விளைவை கூட்டணியில் ஏற்படுத்தும்? அதாவது அமித்ஷா அவர்களோ இல்ல RSS சொல்லிதான் ஒரு சில விஷயங்களை செய்யறாங்க. அதனால பாதிப்பு வருது அப்படின்னா, நீங்க யார் உங்களுக்கு அந்த தகவலை சொல்லி அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட தானே நீங்க போவீங்க.